Good morning students. In class la enna paakalaamna magnetic field at a point along the axial line due to a magnetic dipole. இங்க இடத்துல magnetic dipoleங்கிறது ஒரு bar magnet. ஓகே, இப்போ diagram explanation பார்த்துடலாம். இது வந்து ஒரு bar magnet. இது geometric center. ஓங்கிறது geometric center, n north pole, s south pole. ஓகே, இதோட ஆக்சிஸில் நான் ஒரு ஆக்சிஸ்னால் இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அது வந்து எனக்கு ஆக்சிஸ் அல்லது ஆக்சியல் லைனு. இந்த ஆக்சியல் லைனில் நான் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் சென்டர், ஜாமெட்ரிக் சென்டர். ஓகே, இந்த பாயிண்ட்டை சின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போது இது போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட் வந்து QM. ஒவ்வொரு போலுக்கும், நார்த் போலுக்கு போல் ஸ்ட்ரென்த் வந்து QM, சவுத் போலுக்கும் போல் ஸ்ட்ரென்த் வந்து QMன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மேக்னெட்டோட லென்த் வந்து 2L, ஃப்ரம் O to N வந்து L, ஃப்ரம் O to S வந்து L. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட் சியில் ஒரு யூனிட் நார்த் போல் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணுறேன். ஒரு யூனிட் நார்த் போல். அப்போது இந்த எண்ணும் ரிப்பல் பண்ணும். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அசியூம் பண்ணுறேன். இந்த எண்ணும் ரிப்பல் பண்ணுறதுனால எனக்கு BN மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு நார்த் போல் வந்து டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு போயிடும். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே எஸ் இருக்குது. ஸோ இதை அட்ராக்ட் பண்ணும். அதனால் எனக்கு பிஎஸ் வந்து இந்த டைரக்ஷனுக்கு வந்து தட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ் மைனஸ் ஐ கேப். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னா எனக்கு இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் எல். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எஸ் டு சி வந்து ஆர் ப்ளஸ் எல். ஏன்னா இது வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ the magnetic field at C due to north pole என்ன mu0/4π into QM by general equation r square வரும். இந்த இடத்துல நமக்கு distance வந்து r minus l the whole square. ஸோ r minus l the whole square into direction வந்து நான் சொல்லியிருக்கேன். BS ஒரு direction இங்கே இருக்குது, BN ஒரு direction வந்து ப்ளஸ் ஐ கேப் அப்படி போட்டுக்கோ. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு at C due to சவுத் போல். சவுத் போல் வந்து அதே தான், மேக்னிடியூட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து r ப்ளஸ் எல் வரணும், r ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர். இங்கே பிஎஸ் வந்து இங்கே இருக்குது நெகட்டிவ் ஐ கேப், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது நெகட்டிவ் ஐ கேப் மைனஸ் ஐ கேப் போட்டுக்கோ. இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துட்டேன். இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போது நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு மேக்னெட்டிக் டைபோல் எடுத்தேன்னா இந்த பிஎன் பிஎஸ்ஸை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா அப்படி எழுதிட்டு இங்கே காமன் டேர்ம்ஸை மட்டும் வெளியிடு. mu0/4π QM into I cap. இப்போ ப்ராக்கெட்குள்ளே வந்து 1/r minus l the whole square minus 1/r plus l the whole square வச்சுக்கோ. ஓகே, இப்போது கீழே உள்ள டேர்மை r minus l into r plus lன்னு போட்டு தட் ஓவராலாக ஸ்கொயர் எடுத்துக்க. ஓகே, எல்சிஎம் எடுத்தேன்னா r plus l the whole square இங்கே வந்துடும், r minus l the whole square இங்கே வந்துடும். இப்போது இது எக்ஸ்பேண்ட் பண்ணி a plus b the whole square ஃபார்முலா படி போட்டேன்னா இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா போட்டேன்னா r ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2rl. இங்கே a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் மைனஸ் 2rl வரணும். இந்த மைனஸோட எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணால் சரியா, அப்போ 4rl வந்துடும். இப்போது எனக்கு ஆர் வந்து ஃபார் கிரேட்டர் தென் எல்லுன்னு அசியூம் பண்ணேன்னா எல்லை நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஸோ கீழே இந்த டேர்ம் வந்து ஆர் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஆர் பவர் 4 இருக்கும். இப்போ இந்த ஒரு ஆரையும் கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ ஆர் க்யூப் இருக்கும். இந்த இடத்துல இந்த 4rl இருக்கு இல்லையா, 4rl 2 into 2rlன்னு செப்பரேட் பண்ணிக்கோ. செப்பரேட் இதில் ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 into 2l தான் இருக்கும். அப்போது 2l into QMங்கிறது நமக்கு தெரியும் PM. இது வந்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இதை நோட் பண்ணிடு. ஸோ 2 mu0 into இந்த டேர்ம் ஃபுல்லாக PM ஆகிடும். ஓகே, இங்கே ஐ கேப் கீழே வந்து ஆர் க்யூப் இருக்கும். ஏன்னா ஒரு ஆர் கேன்சல் ஆகிட்டதுனால இந்த வெக்டார் ஃபார்மில் எழுதுனேன்னா டைபோல் மொமெண்ட்டோட வெக்டார் ஃபார்மில் எழுதுனேன்னா PM டாட் ஐ கேப். ஸோ அந்த PM டாட் ஐ கேப்பை இந்த இடத்துல PM வெக்டாராக ரெப்ரசன்ட் பண்ணிக்கோ. ஸோ B vector equal to
B vector in the axial direction. Okay, 2 mu naught into PM vector divided by 4 pi r cube. Okay, ரொம்ப simple derivation தான் students. Okay, thank you students.